ஆனந்தமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. அவர் டைரக்ஷன்ல முதல் மியூசிக் டைரக்டர் நான் தான். புதிய வார்ப்புகள்ல பாக்யராஜுக்கு குரல் கொடுத்தது நான் தான். அதுலதான் அவருக்கு பாட்டுல தான் நான் தான். தம் தன நம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பலபாவம் வரும், மகிழ் சந்தன மல்லிகை வாசம் வரும், மணமாலை வரும், சுபவேளை வரும், மணநாள் திருநாள் புதுநாள் என அழைத்தது தம் தன நம் தன தாளம் வரும். அதற்கடுத்து பாக்யராஜ் எடுத்து சொன்னா, பாரதிராஜாவால் ஹீரோவாக்கப்பட்டவர் தெரியும் உங்களுக்கு. புதிய வார்ப்புகள் என்ற படம். நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, அந்த புதிய வார்ப்புகள் படத்திற்கு ஹீரோவாக செலக்ட் பண்ணப்பட்ட முதல் ஆள் நான் தான். இப்ப காமெடியா தெரியுதா உங்களுக்கெல்லாம்? நான் ஹீரோவாக கூடாதா? இல்ல நிஜமாவே உண்மையிலே சத்தியமா என்னை வச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்து இப்படி திரும்புடா அப்படி திரும்புடா அப்படின்னு சொல்லி போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணோன்னா, நான் என்னன்னா படங்கள் எனக்கு மியூசிக் நிறைய வந்துருச்சு. நான் தான் குறைஞ்ச விலை டைரக்டர் மியூசிக்ல. ஒரு 10,000 ரூபா கொடுத்தாச்சுன்னா மியூசிக் பண்ணி கொடுத்துருவேன். அது மாதிரி அண்ணனுக்கே 30,000 ரூபா தான் சம்பளம் அந்த டைம்ல. அதுல 1/3 பங்கு எனக்கு கொடுக்குறாங்கன்னா பெரிய சந்தோஷம் தானே. அந்த மாதிரி அண்ணனோட சேர்ந்து வாழ்ந்ததுல எனக்கு வந்து இந்த இதெல்லாம் எடுத்தாங்க, நம்ம டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாத்துலயும் ஓகே ஆச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைண்ணே நிறைய படம் கமிட் ஆயிருக்கு எனக்கு, அவங்களுக்கெல்லாம் சாங் எடுத்து கொடுக்கணும், அதனால நான் வர்றது இந்த கால் ஷீட்ல கஷ்டம்னோன்னே, அதுக்கப்புறம் ராஜா நீ வா ராஜா இவருக்கு பேக்கப் டெஸ்ட் எடுங்க எல்லாரும் போட்டாங்க. ஓகே ஆகிப்போச்சு. ஓகே ஆனதோட விட்டுச்சா படம் முடிஞ்சதா? முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கும் பாக்யராஜுக்கும் பாரதிராஜாவுக்கும் என்ன இணைப்பு வந்ததுன்னா, பாக்யராஜ் அந்த படத்துக்கு டப்பிங் பேச முடியாம போயிட்டார். ஃபைனல் அதெல்லாம் அந்த நாய்ஸ் எல்லாம் இல்லை, வெளி நாய்ஸ் இல்லாம டப் பண்ணணும். அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண வாய்ஸ் என்னோட வாய்ஸ். புதிய வார்ப்புகள்ல பாக்யராஜுக்கு குரல் கொடுத்தது நான் தான். அதுலதான் அவருக்கு பாட்டுல தான் நான் தான். தம் தன நம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பலபாவம் வரும், மகிழ் சந்தன மல்லிகை வாசம் வரும், மணமாலை வரும், சுபவேளை வரும், மணநாள் திருநாள் புதுநாள் என அழைத்தது தம் தன நம் தன தாளம் வரும். டாடி ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே, உன் பேரை சொன்னாலே உன் பேச்சை எடுத்தாலே அம்மாவும் புலி போல ஏன் பாயிரா. உடனே அவர் சொல்றாரு, அப்பாக்கள் சில பேர்ல பல பேர் சொல்றோம், அப்பாக்கள் பல பேரு செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் அந்நாளில் செய்தேனப்பா. குழந்தை கேக்குது, அது என்ன தப்பு? சஸ்பென்ஸ், என்கிட்ட சொல்லு, மாட்டேன், சொல்லாம போனா விட மாட்டேன்ப்பா. புதுரா இப்படி எழுதி அதற்கு அவங்க எழுதிட்டு வருவாங்க. இப்படி எல்லாம் அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எங்க பாரதிராஜா அண்ணா கலா, அதாவது என் ஒய்ஃப், நாங்க என்னை பார்த்து ஒரு பொண்ணு மயங்கி லவ் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பைத்தியமா இருந்திருப்பா பாருங்க. அப்ப கொஞ்சம் சுமாரா இருப்பேன் நான், கொஞ்சம் ஓரளவு அழகா இருப்பேன். இப்பதான் கொஞ்சம் வயசாகாம, ஏன் 48 வயசுல இப்படி இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. 48 வயசுலயே இப்படி ஆயிப்போச்சு. இல்ல சொல்றேன், பாரதிராஜா வந்து கேட்கிறாரு, ஏமா கலா அமர் தான் நடிக்கிறான் அந்த படத்துல, ரத்தின்னு சொல்லி ஒரு புது பொண்ணு போட்டிருக்கோம். நான் எனக்கு ட்ரீம் எல்லாம் போயிடுச்சு, ரத்தி நல்லா இருக்கிறாங்க, ஐயோ அவங்களோட நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு சபலம் தானே. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் வர்ற மாதிரி தான், ஆம்பளைங்களுக்கெல்லாம். அதான் நீங்க உங்களுக்கு தனியா நினைச்சுக்காதீங்க, நான் கூட சொல்லல, நீங்களும் அப்படிதான். அப்படி நினைக்கும் போது பாரதிராஜான்னு வந்து என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க, அப்படி நீங்க கூப்பிட்டு போய் மாமா நீங்களே அவரை வச்சுக்கங்க, நீங்களே உங்க வீட்டிலே வச்சு சாப்பாடு போட்டுங்க, எனக்கு அவர் வேண்டாம், போய் பல பெண்களை தொட்டு இழுத்து அது மாதிரிலாம் பண்ணிருக்கிறதுக்கு கூப்பிட்றீங்களான்னு. என் ஒய்ஃப் ஒத்துக்காதனால நடிக்கல, தப்பிச்சேன், நல்ல தப்பிச்சேன். ஒரு நல்ல கலைஞர் தான், என்னை விட அருமையான கலைஞர் தான் பாக்யராஜ். பழகிறதுக்கு அவ்வளவு இனிமையானவர். அண்ணனுக்கு பெரிய ஹெல்ப்பாக 2 பேர் தான் உதவி. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், 2வது அசிஸ்டண்ட்டாக பாக்யராஜ் தான் இருப்பார். டைலாக் சொல்லிக் கொடுக்கலாம், டைலாக் நாங்கள் முன்னால் எழுதிடுவோம், அந்த டைலாக் சொல்லிக் கொடுக்கலாம், பாக்யராஜ் தான் சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரி கலந்தார், எல்லாரோடைய நெருக்கமானார். இது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஸ்டைல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தார். அது ரஜினிகாந்த் தான் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இவர் இன்வால்மெண்ட்டை பார்த்து, இவர் வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதற்காக சொல்றேன்னா, பாக்யராஜுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்றது, பாரதிராஜாக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் சொன்னா, பாக்யராஜுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் சொன்னா இதுதான். இது வந்து இதுல ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் அவர் டைரக்டர், நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் அவர் டைரக்டர், சுவர்லா சித்திரங்கள், காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே
வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. அவர் டைரக்ஷன்ல முதல் மியூசிக் டைரக்டர் நான் தான் பாக்யராஜுக்கு. ரெண்டாவது படம் வருது, மூக்குத்தி பூ மேலே காத்து உட்காந்து பேசுதம்மா, அது உட்காந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதம்மா, அது ஏன் தான் புரியலையே, அத நான் தான் அறியலையே, புது மோகம் புது வேகம் இங்கு நாளை நேரம் உண்டானதுன்னு ஒரு பாட்டு போட்டோம். படம் ஜெயிச்சது. டாடி டாடி ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே, உன் பேரை சொன்னாலே உன் பேச்சை எடுத்தாலே அம்மாவும் புலி போல ஏன் பாயிரா. உடனே அவர் சொல்றாரு, அப்பாக்கள் சில பேர்ல பல பேர் சொல்றோம், அப்பாக்கள் பல பேரு செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் அந்நாளில் செய்தேனப்பா. குழந்தை கேக்குது, அது என்ன தப்பு? சஸ்பென்ஸ், என்கிட்ட சொல்லு. மாட்டேன், சொல்லாம போனா விட மாட்டேன்ப்பா, பேட்டா பேட்டா வேண்டாம் பேட்டான்னு அவர் சொல்லி அது சொன்னாரு. சங்கல்டான்னு மாதிரி சொல்றாரு. எல்லா அந்த மாதிரி இயல்பான கதைகளில் வந்தவர் பாக்யராஜ். தன்னுடைய கேரக்டர் வந்து அந்த காமெடியனாகவும் சீரியஸாகவும் பாருங்க. ஒரு குண்டான பொண்ணை லவ் பண்ணுவாரு. அது எல்லா அவருடைய கதையெல்லாம் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சம்பவங்கள் தானாய் வந்து சேர்ந்து அவனது புத்தியை இயற்கையாக மாற்றுகிறது அப்படிங்கிறத காட்டுறதுல வல்லவன் வந்து அருமைக்குரிய பாக்யராஜ் அவர்கள். நாங்கள் நண்பர்களாக இருப்பது அந்த மாதிரி தான். முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க ஏவிஎம் ஸ்டுடியோவில். அந்த முந்தானை முடிச்ச படம் ஃபுல் பேஜில், அப்போ எல்லாம் ஃபுல் பேஜ் விளம்பரம் வரும் எல்லா பத்திரிகையிலையும். தனது படப்பிடிப்பு ஆரம்பம் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் முந்தானை முடிச்சு தயாரிப்பு, அவங்க பேரெல்லாம் போட்டாங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பாக்யராஜ், அதுக்கப்புறம் இசை கங்கை அமரன். இப்படிதான் வந்தது. சரிட்டு கம்போசிங் போறோம். அந்த ப்ரொடியூசர் கம்போசிங் முதல்ல வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஏவிஎம் குமரன் சார், சரவணன், எல்லாருமே, பாலசுப்ரமணியம், எல்லாமே எனக்கு ரொம்ப மிக வேண்டியவர், நண்பர்கள் தான். அவங்க இந்த கம்போசிங் முதல்ல என்கிட்ட வந்து பேசுறாங்க, அமர் எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்க. இன்னொன்னு என்னங்க இன்னொன்னு இல்லை, படம் கதை நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சொல்லியிருக்காரு. அந்த படம் பெரிய வியாபாரத்துக்கு போக வேண்டிய ஒரு படம். அதனால இந்த படத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது, நீங்கள் தான் நிறைவேற்றி கொடுக்கணும். என்ன அது? இன்னொன்று, இல்லை இந்த படத்துக்கு அண்ணன் மியூசிக் பண்ணால் நல்லா இருக்கும். அப்புறம் நான் நல்லா பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களா கேட்குறேன். இல்லை ரேங்க் உயர். இப்போ கங்கை அமரன் சாதாரண மியூசிக் ரைட்டர் தான், நம்மளே ஒத்துக்கிட்டு தான். இது சொல்லலை. அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுன்னா பாக்யராஜ் முடியாதுங்கிறார். முடியாது, நான் அமருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், பேப்பர்லாம் வந்துருச்சு, நான் போய் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் நானே சொல்ல, பாக்கி சும்மா இருப்பா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட நான் கூட்டு போகிறேன். இல்லைன்னா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எதுக்கா? இன்னொன்று இல்லை, இன்னும் பார்த்து பேசணுன்ட்டு வர்றாங்க. இன்னொன்று அண்ணன்ட்டு போகிறோம், உட்காடுறோம், ப்ரொடியூசர்லாம் உட்காடுறாங்க, பாக்யராஜ் உட்கார்றாரு. ஏன் முந்தானே முடிச்சுன்னு ஒரு படம் நாங்கள் எடுக்கிறோம். ஆமாம், கேள்விப்பட்டு பார்த்தேன். அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணி கொடுக்கணும், புது பையன், அந்த பையனுக்கு. என்னன்னா யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உலகமெல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாத்துலேயும் ஃபுல் பேஜ் போச்சு, இசை கங்கை அமரன் போட்டு தம்பி பண்ணுற படத்தை புடுங்கிட்டாருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கெட்ட பேர் வர்றதுக்கா? நான் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்காக இருக்குது. இல்லைங்க, வியாபாரத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. சொன்னோன்னே பாக்யராஜ் பேசாமல் தான் உட்காந்துருக்காரு. நான் பண்ணுறதா இருந்தால் ஏவிஎம் நான் படம் உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன், பாக்யராஜுக்காக ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் வர்ற டைட்டிலில் வந்து இசை இளையராஜா, பாடல்கள் கங்கை அமரன் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் பேரை ஃபுல்லாக போட்டிருக்கீங்க, அவன் தான் ஃபுல்லாக பாட்டு எழுதணுன்ட்டார். சரி வந்துட்டு படம் ஒத்துட்டாச்சு, வந்து ரெக்கார்ட் பண்ணுறான். அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் மோகம் இனி தீராதோ தாகம், இப்படி பாட்டு எழுதி ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மூணு பாட்டு எழுதினேன். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து விளைச்சல காமி, கண்ணை திறக்கணும் சாமின்னு போட்டாச்சு. இந்த பாட்டு போட்டது. வா வா வாத்தியாரே வா வஞ்சிக்கொடி ஏன் கொஞ்சம் கிளின்னு இந்த பாட்டை நான் தான் எழுதினேன். அந்த மாதிரி பண்ண உடனே பாக்யராஜன் என்கிட்ட வர்றாரு, அமர் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட். என்னது?
இல்லை நான் காமராஜன் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு பாட்டு கேட்குறாரு, கொடுக்கலாமா? எனக்கு ஒன்றும் அது ஆட்சேபனை இல்லை. இல்லை முடியாது, நான் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை கொடுக்கலாம், நல்ல கவிஞர்கள்லாம் வரட்டோன்னு விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான் அவர் எழுந்தார். அப்புறம் சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே முத்துலிங்க எழுதினார். இதே மாதிரி புலமைப்பு தரணுன்னு ஒரு பாட்டு எழுந்தார். அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து தான் அந்த படம் வந்தது தவிர அதில் கிடைச்ச பேர் மிகப்பெரிய பேர். அதுக்கப்புறம் அடுத்த படங்கள்லாம் எழுதுன்னு வச்சுங்க அவருக்கு, பாக்யராஜுக்கு. நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கும். நல்லா பேசிகிட்டு இருப்போம், சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். அவர் 50வது வருஷம் கொண்டாடினதை பற்றிலாம் சொன்னேன். அது முன்னாலே பண்ணலன்னா அது இப்போ இழந்திருப்போம், அந்த 50 கொண்டாடலையே அப்படின்னு. அந்த மாதிரி வளர்ந்தவர் தான் பாக்யராஜ். மிக நல்ல மனம் கொண்டவர், எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அற்புதமான குணம் கொண்ட அவரை இழந்தது பெரிய பெரிய வருத்தமான ஒரு சமாச்சாரம். ஏன்னா ரொம்ப அவர் போகிற மாதிரி உடல் பாரதி ராஜாவாவது படுக்கையில் படுத்து எழுந்திருக்க முடியாமல் சாதத்தை ஊட்டுற அளவுக்கு வந்தார். இவர் நல்ல திடகாத்திரமாக இருந்தார். என்னவோ தெரியல, தெய்வத்தின் கட்டளை, எப்போ போய் என்னென்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி போனவர் தான் பாக்யராஜ். பாக்யராஜனுடைய அந்த இவங்க குஷ்புவோட வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மறுநாள் ஒரு போயிருக்கிறாருன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சமாச்சாரம். எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ நாங்கள் வந்துட்டோம், இங்கே டூருக்காக நாங்கள் வந்துட்டோம். அப்போ தான் அவர் பாக்யராஜ் இறந்ததை கேள்விப்பட்டு அவங்க வீட்டில் கூப்பிட்டு பேசினமே தவிர எங்களுடைய கிளிப்பிங்லாம் வராதது காரணம் நாங்கள் போக முடியல. இப்போ போய் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நான் போகிறேன், நாளை கழிச்சு அவங்க வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி இழக்கக்கூடாதவர்கள் பல பேர் நினைக்கும் போது இவங்க பிறந்த என்ன பிறக்காட்டு என்ன நினைக்க முடியாத ஆட்கள், சாதனை பண்ணியவர்கள், அவங்க இறக்கும் போது தான் நமக்கு குத்துது மனசுல. நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம மனசு யாராருக்கு வேதனைப்படுதோ அவங்கெல்லாம் மிக உயர்ந்த குணத்தில் இருப்பவர்களை இழக்கும் போது தான் நம்ம மனசு கரைஞ்சு ஓடுது, காரா ஓடுது, தண்ணியா ஓடுது, கண்ணீர்லாம் அப்படி நிக்காம ஓடிட்டு இருக்கு.